தொடர்பென இந்திய செய்திகள். ராஜீவ் காந்தியின் சிலைகளுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ராஜீவ் காந்தி சிலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரை தூக்கில் போடக்கூடாது என்று பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது போராட்டம் வரலாறு காணாத வகையில் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து தமிழக அரசு சட்டசபையில் மூவருக்கும் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கோரி தீர்மானம் நிறைவேற்றியது. சென்னை உயர்நீதிமன்றமும் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதை எதிர்த்து காங்கிரசார் போராட்டத்தில் குதித்துள்ளனர். மூவரையும் தூக்கில் போட வேண்டும் என்று இவர்களது கோரிக்கையால் அசம்பாவித சம்பவங்கள் நேரிடலாம் என அரசு அஞ்சுகிறது. குறிப்பாக ராஜீவ் காந்தி சிலைகள் சேதப்படுத்தப்படலாம் என அரசு கருதுகிறது. சமீபத்தில் சென்னையில் 3 இடங்களில் ராஜீவ் காந்தி சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ராஜீவ் காந்தி சிலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ராஜீவ் சிலை உள்ளிட்ட சிலைகளுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நளினி சென்னை புழல் சிறையில் இருந்து வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் நளினிக்கு முதலில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. கடந்த ஓராண்டு காலமாக அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தன்னை வேலூர் சிறைக்கு மாற்றும்படி அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று அவர் திடீரென வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று நடந்த குண்டு வெடிப்புக்கு பாகிஸ்தானை சேர்ந்த கர்கத் உல் ஜிகாத் அல் இஸ்லாமி தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இது தொடர்பாக அந்த தீவிரவாத இயக்கத்திடமிருந்து மின்னஞ்சல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மத்திய புலனாய்வு அமைப்பான NIA உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இது குறித்து முழுமையாக விசாரித்த பின்னரே கூஜிக்கு இதில் தொடர்புள்ளதா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று NIA டைரக்டர் ஜெனரல் சின்ஹா தெரிவித்துள்ளார். மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் கூஜி அமைப்புக்கு தொடர்பு இருந்தது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்புக்கும் அந்த அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்பு வங்கதேசம், பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் வங்கதேசம் சென்றுள்ள நிலையில் டெல்லியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் கூஜி அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் எமக்கு இன்று அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். தில்லி உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இன்று காலையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 10 பேர் உயிரிழந்தார்கள். 61 பேர் காயமடைந்தார்கள். உயர்நீதிமன்றத்தின் 5வது வாயில் அருகே காலை மணி 10:17க்கு இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொதுநல வழக்குகள் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இந்நாட்களில் பொதுமக்கள் அதிகமானோர் நீதிமன்றத்திற்கு வருவது வழக்கமாகும். நீதிமன்ற வாயில் எண் 5 அருகே நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கான நுழைவுச் சீட்டு பெற சுமார் 200 பேர் காத்திருந்தனர். அப்போது வெடிகுண்டு வெடித்துள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக எய்ம்ஸ், சஃப்தார்ஜங் மற்றும் ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய உள்துறை செயலாளர் RK சிங் இச்சம்பவம் பற்றி பேசுகையில், பயங்கரவாதிகளால் இத்தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்றார். சூட்கேஸுக்குள் மறைத்து வைக்கப்பட்டு இந்த குண்டு வெடிக்க செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சென்ற 4 மாதங்களில் தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு அருகே நிகழ்ந்துள்ள 2வது வெடிகுண்டு சம்பவம் இதுவாகும். சென்ற மே மாதம் 25ஆம் தேதி இதேபோன்ற சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. பேரிடர் நிவாரண படை வீரர்களும் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களுக்கு உதவினர். காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்தவர்களை பாதுகாப்பு கருதி வெளியேற்றினர். கூடுதலாக ஏதேனும் வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று அவர்கள் சோதனை நடத்தினர். முக்கிய தடயங்களை காவல்துறையினர் சேகரித்தனர். தேசிய பாதுகாப்பு படையினரும் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர். நகர் தில்லியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்று மத்திய உளவுத்துறை தில்லி காவல்துறையை கடந்த ஜூலை மாதமே எச்சரித்திருந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். தில்லி உயர்நீதிமன்றம் அருகே இன்று நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய சிதம்பரம், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகள் யார் என்பதை தற்போதைய நிலையில் அடையாளம் கண்டறிய முடியாது என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வந்துள்ளது என்றும், தில்லியில் காவல்துறையினர் உஷார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த போதிலும் இந்த சம்பவம் நடந்திருப்பது வருந்தத்தக்கது என்றும் அவர் கூறினார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பான NIA-யிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறிய அவர், நாட்டை சீர்குலைக்க முயலும் தீவிரவாதிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் அரசை அச்சுறுத்தி பணிய வைக்க முடியாது என்றார். இந்த கொடூரமான சம்பவத்தில் தொடர்புடைய சதிகாரர்களை நீதியின் முன் நிறுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார்.
பயங்கரவாத குழுக்களின் இலக்காக தில்லி தொடர்ந்து இருந்து வருவதாக கூறிய சிதம்பரம், நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதும் வேறு சில நேரங்களிலும் தலைநகரில் தீவிர கண்காணிப்பும் உஷார் நிலையும் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் என்று குறிப்பிட்டார். உளவுத்துறை முகமைகள் தொடர்ந்து தில்லி காவல்துறையிடம் தகவல்களை பரிமாறி வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். தில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தை குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீலும் துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியும் கண்டித்துள்ளனர். குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பங்களாதேஷில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் இந்த சம்பவம் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான செயல் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற தருணங்களில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமை அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பிஜேபி மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி இந்த சம்பவத்தை கண்டிப்பதாகவும் இத்தகைய தருணத்தில் அனைவரும் ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், ஐக்கிய ஜனதாதள் தலைவர் சரத் யாதவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த உறுப்பினர் பாசுதேவ் ஆச்சாரியா, திமுக உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன், அஇஅதிமுக உறுப்பினர் மு. தம்பிதுரை உட்பட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் மக்களவையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பேசினர். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரஷீத் ஆல்வி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், இந்த கொடுஞ்செயலை செய்த சதிகாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டிப்பதாகவும் உளவுத்துறை தமது பணியை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா விரிவான விசாரணை மேற்கொண்டு சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளை தப்பவிடாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் வலியுறுத்தினார். தில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு. கருணாநிதி, பாதுகாப்பற்ற நிலையில் இந்தியாவின் தலைநகரம் இருக்கக்கூடாது என்று கூறினார். ஏற்கனவே நாடாளுமன்றத்திற்கு அருகே இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ள நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு அருகே நடந்திருப்பது வேதனையானது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். திமுக பொதுச் செயலாளர் வைகோ குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தமது அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார். சென்னை முதல் தூத்துக்குடி வரை அமைக்கப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரை சாலை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் வரை நீட்டிக்கப்படுகிறது. 113 கிலோமீட்டர் தூரம் வரையிலான சாலை 257 கோடி ரூபாய் செலவில் இருவழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்டு இப்பணி மேற்கொள்ளப்பட இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். அவை விதி எண் 110 கீழ் தாமாக முன்வந்து அவர் அளித்த அறிக்கையில், இப்பணியின் ஒரு கட்டமாக 4 புறவழிச்சாலைகளும் 3 பெரிய பாலங்களும் 1 ரயில்வே பாலமும் அமைக்கப்படும் என்றார். சிவகங்கை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு புறவழிச்சாலையும், சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு புறவழிச்சாலையும் அமைக்கப்படும் என்றார் அவர். இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்காக தலா 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு தினத்தையொட்டி தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம் என்பதால் அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் மீது விமானத்தை மோத செய்து தாக்குதல் நடத்தினர். அதில் 3000க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். இதையடுத்து தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க அமெரிக்கா தொடர்ந்து முயன்று வருகிறது. அண்மையில் பாகிஸ்தானில் அல்-கொய்தா தலைவர் ஒசாமா பின் லாடனை அமெரிக்க படை சுட்டுக் கொன்றது. இருப்பினும் தீவிரவாதம் ஓய்ந்த பாடில்லை. இந்நிலையில் செப்டம்பர் 11ஆம் தேதி இரட்டை கோபுர தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்போது தீவிரவாதிகள் நாச வேலையில் ஈடுபடக்கூடும் என்பதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறிய ரக விமானம் மூலம் தாக்குதல் அச்சம் எழுந்துள்ளதால் பாதுகாப்பு அதிகாரிகள் விமானங்களை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கின்றனர். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒசாமா கொல்லப்பட்ட பின்பும் தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து உள்ளது. தற்போது எந்த ஒரு அமைப்பிடம் இருந்தோ வேறெந்த வழியிலும் குறிப்பிடத்தக்க வகையில் மிரட்டல் இல்லை. இருப்பினும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்க உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரான் நாட்டில் உள்ள உலகின் 3வது பெரிய உப்பு ஏரியான உர்மியா ஏரியை பாதுகாக்க அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து வருவதாக அந்நாட்டு துணை அதிபர் முகமது ரெஷா ரஹிமி தெரிவித்தார். ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ளது உர்மியா ஏரி. இது உலகின் 3வது மிகப்பெரிய உப்பு ஏரியாகும். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய ஏரியும் இதுவேயாகும். இந்த ஏரி கடந்த 20 ஆண்டுகளில் பாதியாக சுருங்கிவிட்டது. எனவே இந்த ஏரியை பாதுகாக்க ஈரான் அரசு முயற்சிகளை எடுத்து வருகிறது.
ஆரஸ் ஆற்றில் இருந்து ஈரானுக்கு வரவேண்டிய நீரின் பங்கை இந்த ஏரிக்கு திருப்பிவிட ஈரான் அரசு திட்டமிட்டுள்ளது. இதோடு மட்டுமின்றி ஏரியை பாதுகாக்க அனைத்து வழிகளையும் ஈரான் அரசு ஆராய்ந்து வருகிறது. நையரில் தலைமறைவாக இருப்பதாக கருதப்பட்ட கடாபி அங்கு இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. லிபிய தலைவர் கடாபி மற்றும் அவரது 3 மகன்கள் நையரில் தலைமறைவாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அவர்களை பிடிக்க 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் லிபிய புரட்சி படையினர் நையரில் தேடுதல் வேட்டை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நையருக்கு தப்பியோடியவர்களில் கடாபி இருக்கவில்லை என அல் அரேபியா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மேலும் இந்த செய்தியை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. இது குறித்து அமெரிக்கா கூறுகையில், லிபியாவின் முக்கிய அதிகாரிகள் நையருக்கு தப்பியோடியது உண்மைதான். ஆனால் அவர்களில் லிபியா தலைவர் கடாபி இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் திரிபோலில் இருந்து தப்பியோடிய குழுவுடன் கடாபி இருக்கவில்லை. அவர் தனியாகத்தான் தப்பினார். அதுபோல லிபியாவில் கடாபி இருப்பதற்கான எந்த சான்றும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளது. முன்னதாக புரட்சி படையினரும் நையர் முழுவதும் கடாபியை தேடி அங்குள்ளவர்களிடம் விசாரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ள இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்கு தேவையான ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்படும் என அகதிகள் தொடர்பான சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சாரத்தை அத்தியாவசிய சேவையாக அரசு அறிவித்துள்ளது. இறுதி யுத்தத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கள் முகாம்கள் அனைத்தும் இந்த வருட இறுதிக்குள் மூடப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல். இதை அரசு கடுமையாக கண்டிக்கிறது என்கிறார் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம். இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு தினத்தையொட்டி தீவிரவாத தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.